ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ ஓபன் ஸ்டாக் செலெக்ஷன்ஸை பத்தி நம்ம பார்க்க போறோம். டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. ப்ரீ ஓபன் ஸ்டாக் எதற்காக அப்படின்னா, நமக்கு மார்க்கெட்ல ஓப்பனிங்லயே ஒரு கேப் அப் ஆர் கேப் டவுன்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் செல்லர்ஸ் பேனிக் ஆகக்கூடிய சிச்சுவேஷன் ஏற்படும். கேப் அப் அப்படின்னா எஸ்டர்டே ஹைக்கு மேல ஓப்பன் ஆகுறது, கேப் டவுன் அப்படின்னா எஸ்டர்டே லோவுக்கு கீழே ஓப்பன் ஆகுது. அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு மொமெண்டம் அப் சைட் ஆர் டவுன் சைடு இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கும். அதே மாதிரி சைட்வேஸ் போறதுக்குண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா நிறைய ஆ, நிறையன்னு சொல்றதை விட அனுபவம் உள்ளவர்கள் வந்து அனுபவம் இல்லாதவர்களுக்கு ஒரு பரிந்துரை கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கேப் அப் ஆர் கேப் டவுன் மார்க்கெட்ல ட்ரேடு பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அண்ட் ஷார்ட் கவரிங் உடனடியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை பத்தி தெரியல அப்படின்னா, கண்ணிமைக்கும் நேரத்துல லாஸ் ஆகறக்கும், அதே மாதிரி உடனே நம்ம பொசிஷனை கவர் பண்ண மாட்டோம். அதுக்கு ஆவரேஜ் மெத்தடா போயிட்டு மார்க்கெட்ல அடிக்ட் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதனால இது விருப்பம் உள்ளவங்க உங்களுக்கு சுய ஆய்வு செய்து உங்களுக்கு விருப்பப்பட்டால் இதை நீங்க தேர்ந்தெடுத்து பண்ணலாம். மார்க்கெட் டேட்டால நமக்கு என்எஸ்சி வெப்சைட்ல இங்க பாருங்க, மார்க்கெட் டேட்டா இருக்கு. இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ப்ரீ ஓபன் மார்க்கெட் அப்படின்னு இருக்கும். இதுல நமக்கு என்எஸ்சி நிஃப்டி 50ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது இங்க வந்துடும். இதுல நிஃப்டி 50 ஸ்டாக்ஸை வந்துட்டு கொஞ்சம் சூஸ் பண்றத நம்ம யோசிக்கணும். ஏன் அப்படின்னா, நிஃப்டியில வந்து டெய்லி ஒரு 5 to 10% அப்ரிசியேஷன் ஆர் டிக்ரீஸ் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து அவ்வளோக்கு இருக்காது. அதனால வந்துட்டு மாடரேட்டா இருக்கும். அதனால வந்து கொஞ்சம் இதை தவிர்க்கலாம். ஆனா விருப்பப்பட்டால் எடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பம். நான் செக்யூரிட்டிஸ் எஃப்என்டோ அதாவது நிஃப்டி அல்லாத ஸ்டாக்ஸ் எடுக்க போறோம். அப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பாலிசி பஜார் அப்சைடு இருந்தது. அது 3% நியர் இருந்தாங்க. டவுன் சைடு அந்த டவுன் சைடுக்கு பாத்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் சேஞ்ச் இருக்குல்ல, அதை ஒரு கிளிக் பண்ணா போதும் டவுன் சைடு இது வந்துடும். இதுல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா குமின்ஸ் இந்தியாவை நம்ம இன்னைக்கு தேர்ந்தெடுத்திருந்தோம். நீங்க எந்த ஸ்கிரிப்டாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம். நம்ம இந்த ஸ்கிரிப்டை தான் நம்ம தேர்ந்தெடுத்திருந்தோம். இந்த குமின்ஸ் இந்தியா தான் நமக்கு வந்துட்டு 5% டவுன். இதுக்கு நமக்கு என்னன்னா அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளேயே ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இருக்கும். அந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா போய் நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா போய் பார்க்கும்போது ரீசெண்டா நமக்கு நேற்றைய லோ அப்படின்னு எடுத்துட்டா 5345, நேற்றைய ஹை வந்துட்டு 5593. இன்னைக்கு வந்து அதற்கு கீழே மார்க்கெட் டவுன்ல ஓப்பன் ஆகுது. அப்ப இன்னைக்கு இது மந்த்லி லோன்னு சொல்லுவாங்க. ஓப்பன் ஆகிற இடமே லோவா போட்டிருக்காங்க. இந்த இடம் நீங்க இது பண்ணணும். உடனே வந்துட்டு நமக்கு எப்பவும் போல இதோட டேட்டாஸை நம்ம எடுக்கணும். அந்த டேட்டாஸை எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ் போயிட்டு நமக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை கண்டுபிடிக்கணும். இது ப்ரீவியஸ் க்ளோஸ் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை கண்டுபிடிக்க நம்ம ஸ்டாக் ஃபியூச்சரில் போயிட்டு ஃபியூச்சர் நேற்று எங்கே முடிஞ்சாங்களோ 5384, நம்ம இதை இப்படி சூஸ் பண்ண மாட்டோம். எந்த ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கில் காலுக்கு புட்டுக்குண்டான டிஃபரன்ஸ் குறைவாக இருக்கும் அந்த ஸ்ட்ரைக்கை தான் நம்ம எடுத்துக்குவோம். அப்படி பார்க்கும்போது ஸ்டாக் ஆப்ஷனில் இங்கே நம்ம 5400 கால் புட்டை நம்ம தேர்ந்தெடுப்போம். எக்ஸ்பெரி வந்து இது செட் பண்ணியாச்சு. இதில் பாருங்க 207 ரூபாய், அதாவது 207 வச்சுக்கலாம், 8 வச்சுக்கலாம். இது 204. அப்போ இதுக்கு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் போடணும். இப்படி பார்க்கும்போது இது ஒரு 4 ரூபா வித்தியாசனால 5000, இதுல புட் ஆப்ஷனோட பிரைஸ் அதிகனால 5396 அப்படிங்கிற இடத்த நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதைத்தான் நம்ம ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எடுக்கிறோம். ட்ரையாங்கிள் பேட்டர்ன் 5400 கால், 5400 புட், 4 ரூபா வித்தியாசம். நமக்கு அதை பேஸ் பண்ணியாச்சு 5396. இப்போ இதோட ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இதற்கு 203 207, அதனால ரவுண்ட் ஆஃப் நம்ம 200 எடுக்கிறோம். அப்போ 5400ல இருந்து 200 பாயிண்ட் மைனஸ் 200 பாயிண்ட் பிளஸ் பண்ணும்போது 5200 காலும் 5600 புட்டு வந்துடும். இதுல 5200 காலுக்கு 196 ரூபாய் அப்படிங்கிற இன்ட்ரன்சிக் வேல்யூ, 5600 புட்டுக்கு 204 ரூபாய் அப்படிங்கிற இன்ட்ரன்சிக் வேல்யூ போட்டு இது டோட்டலா 400 ரூபாய் கவர் பண்ணணும். யார் 400? இப்போ இந்த 5600 புட் 400 ரூபாய்க்கு மேல கவர் பண்ணா தான் 5200 கால் வந்து ஓடிஎம் காலா மாறும். அப்படி இல்லைன்னா அது வந்துட்டு உங்களுக்கு ஐடிஎம் காலா மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். இந்த 400க்கு மேல இல்லாத பட்சம். அப்ப 5200 கால் வந்து 400 ரூபாய்க்கு மேல இருந்தா தான் 5600 புட் வந்து ஓடிஎம் புட்டா மாறும். இல்லைன்னா ஐடிஎம் புட்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி லாஜிக்கை வச்சு தான் நம்ம பார்க்க போறோம். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு வந்து பாருங்க 5200
கால் ஆப்ஷனையும் 5600 புட் ஆப்ஷன். இந்த 400 ரூபாய் அப்படிங்கிற டோட்டல் ரேஞ்ச் கொடுத்துருக்கிறேன். இன்னைக்கு பெருசா ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல இது 400 ரூபாய்க்கு மேல நிலை பெறவில்லை. இது நீங்க இங்க செக் பண்ணாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். 5600 400 ரூபாய்க்கு ஓப்பன் 405 ரூபாய் தான். அப்ப நம்ம சொன்ன டோட்டல் ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணல, டோட்டல் ரேஞ்ச் 400 கொடுத்துருக்கிறோமா, அந்த 400ஐ கடக்கவில்லை. அப்ப இந்த 400 கடக்கல அப்படின்னதுமே இந்த 5200 காலுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அது ஏடிஎம், அதாவது முதல் நேத்து என்னவா இருந்தாங்கன்னா ஐடிஎம் காலா இருந்திருப்பாங்க. காலையில அது ஏடிஎம் மாறினது. உடனே அது என்ன ஆயிடுச்சு, மீண்டும் ஐடிஎம் மாறும்போது பவர் ஆயிட்டாங்க. இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் இதை நீங்க வச்சுக்கோங்க. உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கோ அதை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுல இப்படித்தான் அப்படித்தான் நம்ம சொல்ல வரல. உங்களை அது எப்படி ஸ்டாக் செலக்ட் பண்றோம், எப்படி உங்களுக்கு அது ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பாக்குறதுக்கு தான். இது 240 ரூபாய். அதை கடந்ததுமே பாருங்க கிட்டத்தட்ட 300 ரூபாய், 340 ரூபாய் மட்டும் போயிருக்காங்க. திருப்பி மீண்டும் 250 கட்டம் வந்திருக்காங்க. திருப்பியும் வந்துட்டு மேல் நோக்கி தான் போயிருக்காங்க. அத இவங்க 400 ரூபாய் அப்படிங்கிற தக்க வைக்கல இருந்துமே கீழே அவங்க கிட்டத்தட்ட 240 மட்டும் கீழே வந்துட்டாங்க. ஸோ இதை தான் நீங்க இப்படித்தான் நம்ம சூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒர்க் பண்றவங்களுக்கு இந்த இடத்துல என்ன மாதிரி இம்பாக்ட் ஆகுது அப்படிங்கறத ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். இதை பத்தி உங்களுக்கு டீட்டெயில்டா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம ஆகஸ்ட் 11ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இதுக்குண்டான ஒரு பயிற்சி துவங்க இருக்கு. இது ஒரு 4 கிளாஸஸ் வரும். 1 மந்த் செவ்வாய்க்கிழமை மட்டும் இருக்கும். நைட் 9 to 10 இருக்கும். இதுல பை செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்காது. உங்களுக்கு ஸ்டாக் எப்படி பிக் பண்ணணும், இதுல என்னென்ன ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு, அப்புறம் ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி எப்படி நீங்க இதுல வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு சொல்லவா. அதே மாதிரி நீங்க இதை அப்சர்வ் பண்ணி நீங்க இது பண்ணணும். அதனால வந்துட்டு உங்களுக்கு விருப்பப்பட்டால் இதை பத்தி நீங்க என்கொயரி வேணும்னா நீங்க 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆனால் கண்டிப்பாக வரைபடம் இருக்காது. சார்ட் பேட்டர்ன்ஸ்ல இது இருக்கவே இருக்காது. ஒன்லி பிரீமியம் கால்குலேஷன் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த வகுப்பில் இருக்கும். நன்றி, வணக்கம்.